ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கி அழிக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை பாகிஸ்தான் அரசு மீண்டும் கட்டமைக்க தொடங்கியுள்ளது. இதனால் பல உலக நாடுகளில் அதிருப்தி உருவாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. இதில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். விமானம் கடத்தல், புல்வாமா தாக்குதல் போன்ற சம்பவங்களில் மூளையாக இருந்த யூசுப் அசார், அப்துல் ரவூப், முதாசிர் அகமது ஆகியோரும் கொல்லப்பட்டனர். இந்திய ராணுவம் இந்த நடவடிக்கையின் போது பயங்கரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைத்து தாக்கியதாகவும் செயற்கைக்கோள் படங்களை ஆதாரமாக வெளியிட்டது. இதனையடுத்து இந்தியா பல நாடுகளிடம் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை எடுத்து கூறியுள்ளது. தற்போது அதே இடங்களில் பயிற்சி முகாம்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளை பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் உளவுத்துறையின் உதவியுடன் மீண்டும் கட்டமைப்பதற்காக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன.